guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மசாலா மேக்ரோனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். இதோட தேவையான அளவு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிரலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவை நல்லா பெருசாக தேய்ச்சிடலாம். இதே மாதிரி ஒரு மூடி எடுத்து சின்ன சின்ன ரவுண்டா கட் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு பீஸையும் இதே மாதிரி பண்ணிடலாம். எல்லா பீஸையும் அடிச்சு இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். மேக்ரோனியை குக் பண்ண ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சோன்னே இதோட தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேக்ரோனியை இதோட சேர்த்து 2 to 3 minutes குக் பண்ணிடலாம். இதனால வெந்து மேலே வந்தோடனே இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். ஆயில் சூடானோன்னு இதோட 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பூண்டு நல்லா வதங்கினோன்னே இதில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னே இதில் 3 நறுக்கிய தக்காளி சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினோடனே இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் நல்லா வதங்கினோடனே இதோட 1/2 கப் கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கேப்சிகம் நல்லா வதங்கினோன்னே இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனோன்னே இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1/2 கப் தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் குக் பண்ணிடலாம். ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம குக் பண்ணி வச்சிருக்க மேக்ரோனியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை 5 minutes மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மசாலா மேக்ரோனி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.